Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு நம்ம 7th அன்னைக்கு தான் வந்து லீஸ் முடியுது. ஸோ 7th முன்னாடி நம்ம வந்து கீ வந்து கொடுத்துடணும். ஸோ கீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடு வந்து எப்படி அவங்க கொடுத்தாங்களோ அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வீடு பாத்தீங்கன்னா என்ன லட்சணத்துல இருந்த வீடு எந்த லட்சணத்துல இருக்கு பாருங்க எல்லாரும். அர்ஜுன் என்ன அர்ஜுன் பண்ற? பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவர்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன் திங்ஸு மற்ற சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளே மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு எடுத்தாச்சு. ஹே சித்தா, இந்த ரூமு வந்து பார்த்தாதான் சித்தா தெரியுது எவ்வளவு குட்டியா இருக்கு இந்த ரூம்னு. வந்து பாரு. I know. It's like as small as the crook in my room. Oh, பாரு. It's so small. It's so tiny. Oh, yeah. How did we set the bed? How did we put a bed in here? I feel like maybe the bed will just be. So இப்படிதான் இருக்குது இந்த வீடு. இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு புத்தம் புதுசா தரணும். No, look how weird your room is upstairs. இப்போ நம்ம வாங்கின வீடு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து ஒரு 3 minutes தான் வந்து ட்ரைவில் வரும். அதுவும் இல்லாத நம்ம லீஸ் பார்த்திங்கன்னா ஜூன் வரைக்கும் இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் பொறுமையாக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். துணி அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பை இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது வீடு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணி பெயிண்ட்லாம் அடிக்கணும்னா அதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் பண்ண சாமி ஏரியா என்ன பண்ணிருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிருக்க? இதெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது, இந்த டர்ட்டியாக இருக்குது பாரு. கிச்சன் தான் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும், நிறைய க்ளீன் பண்ணணும். அந்த ஸ்டவ்வெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு எல்லாமே எடுக்கணும். சித்தார்த்தும் அர்ஜுனும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாலில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ட்ராஷ் பேக்கில் போடுறது, அப்புறம் வந்து வேக்யூம் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இதெல்லாம் வந்து டைம் லேப்ஸில் போட்டுட்டேன். கிச்சனில் இருக்கிற எல்லா ஸ்டஃப்பும் வந்து நம்ம மூவ் பண்ணியாச்சு. வீடு நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போதே நம்ம அங்கே யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் அப்பயே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபுல்லாக க்ளீனிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லாமே தொடச்சி நல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து குளோராக்ஸ் வைப்ஸை வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கான வேலை வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு, பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு.
கிச்சன் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் பக்காவாக கிச்சன் வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வேக்யூம்லாம் போட்டாச்சு. இன்னும் வந்து ரெஸ்ட் ரூம் டப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பெயிண்டிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது, அதை எல்லாமே முடிக்கணும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ இதுக்கு மேலே போய் நான் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அதனால் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸ்டெப்ஸ்லலாம் வேக்யூம் போட வேண்டியது இருந்தது. அதனால் அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் ஸ்டெப்ஸ்லலாம் வேக்யூம் போட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது, அதை எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆல்மோஸ்ட் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே டன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி போயிட்டு எப்படியெல்லாம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இந்த வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பழைய வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆகிடுச்சு. நேற்று வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போய் கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் வீக்கே நாங்கள் சண்டேவே போயிட்டு சில க்ளீன்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் அந்த அளவுக்குலாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. பட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு கொடுக்கும்போது எப்படி வந்து கொடுக்குறாங்க, ஒரு க்ளீனாக கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போதும் வந்து கரெக்டாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுவாங்க, அதுவும் நிறைய மணி வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி மழை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் கிளம்பும்போது தான் கொஞ்சம் மழை தூறல் ஆரம்பிச்சிது. வெயிலும் அடிக்குது, மழையும் தூறிட்டுருக்கு. வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. எஸ்டர்டே வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பெயிண்ட் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணி முடிச்சாங்க. ஸோ நான் இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கராஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கராஜ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கூல் மேட்ரஸ் பேக்கேஜ் வந்திருக்கு வீட்டுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் மூவ் பண்ண போகிறது 7th வரைக்கும் எங்களுக்கு லீஸ் இருக்குது. நாங்கள் இன்னும் மூவே பண்ணல. அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து இங்கே மூவ்இன் பண்ணுறதுக்கு பேக்கேஜே வீட்டுக்கு வந்துருச்சு. என்னடா இது, நாங்கள் பேக்கேஜ் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, அதுவும் நம்ம மூவ் பண்ணிட்டோமே அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரப்போகிறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ரஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அது இங்கே இருக்குது. அதான் லைஃப், ஒருத்தர் போனால் இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரெயின்லாம் பார்த்தா ஆல்ரெடி இருந்துச்சு, நம்ம எதுவும் பண்ணல. இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே ஒரு 2 ஹோல் நான் ஸ்டிக் பண்ணியிருந்த இதோ அதை பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்துடுச்சு. பெயிண்ட் பண்ணியாச்சு. இதோட வேலை முடிஞ்சது. மேலே போய் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாம் காலியாக இருக்குது. நம்ம இருந்த வீடு, இந்த வீடோட ஹோம் டூர் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் இருக்கும் போது எப்படி இருந்துச்சு இந்த வீடு அப்படின்றது.
இந்த பிளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இந்த பிளைண்ட்ஸு, ஃபயர் பிளேஸ்லாம் நாங்கள் யூஸே பண்ணல, அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபயர் பிளேஸ், பின்னாடி இதெல்லாம் நான் பெருக்கிட்டேன். இங்கேருந்து தான் நான் நிறைய vlogs எடுத்திருக்கேன், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. யூடியூப்பே இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீட்டில் இருக்கும்போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அந்த கார்பெட்லாம் நல்லா நம்ம வேக்யூம் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஹோல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு சிமெண்ட் வச்சு, ஒயிட் சிமெண்ட் வச்சு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் அப்படியே வந்து இங்கே ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கிறதுலாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கூட நான் வந்து வாலில் வந்து சிலதெல்லாம் ஹேங் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப், இந்த கிச்சன்லேருந்து தான் நிறைய நம்ம குக்கிங் வீடியோஸ் மோர் தென் 220 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே இங்கேருந்து தான் வந்தது. ஸோ கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணியாச்சு. கபோர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன்டு. எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் லஞ்செலாம் கொடுத்துட்டு நான் வந்தேன் வீட்டுக்கு, இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டிஷ் வாஷர் க்ளீன்டு, ரெஃப்ரிஜிரேட்டரும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக. நாங்கள் எந்த பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லோஸில் வந்து இது வாங்கினோம், வால்ஸ்பர் அப்படின்ட்டு கலர் சாம்பிள். ஸோ சாம்பிளே வாங்கிட்டு நாங்கள் அடித்தாச்சு இந்த ப்ரஷ் வச்சு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அதுவும் அடிக்க போகிறதில்ல, அதனால். டைனிங் ஏரியா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து பூஜா பிளேஸு. ஸோ ஃபுல்லாக நம்ம பூஜை எல்லாம் பண்ணி அங்கே நிறைய கருப்பாக ஆயிடுச்சு. விளக்கு அகர்பத்திலாம் ஏற்றி வச்சு, அதனால இங்கே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூமும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம க்ளீனாக கொடுக்கணும். இந்த டப்பு, ஷவர் ஏரியா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் க்ளீன். இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு பெட்ரூம். ஸோ இங்கேயும் நாங்கள் வாலில் ஏதோ ஸ்டிக் பண்ணி இதுவாக இருந்துச்சு, இங்கேயும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே மாஸ்டர் பெட்ரூம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம், பெட்ரூம் கிளாசெட் எல்லாம் போய் பார்க்கலாம். இது வாஷர் ட்ரையர் ஏரியா. இது பார்த்திங்கன்னா டவுன் ஹோம் நாங்கள் இருந்தது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர். இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து புதுசு மாற்றினாங்க. ஸோ இதில் இதுதான் தண்ணி நம்மளுக்கு வரும், ஹாட் வாட்டர். இதுதான் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்ட பிறகு திரும்பி இங்கே வந்தால் குட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஃபேன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளாசெட் டூரும் நான் போட்டிருப்பேன். இங்கே தான் என்ன ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தெரியும். ஸோ க்ளாசெட் வீடியோவும் இங்கே போட்டிருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் டப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீடு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த வீடு இந்த அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு இல்லை. ஸோ என்னதான் வந்து நம்ம புது வீடு வாங்கிட்டாலும் இதோட மெமரிஸ்லாம் வந்து அப்படியே மைண்டில் இருக்குது. இந்த மெமரிஸோடய நம்ம வந்து இந்த வீட்டை காலி பண்ணுறோம். ஸோ இந்த வீட்டில் இருக்கும் போது தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீட்டில் இருக்கும் போது தான் நாங்கள் வந்து வீடு வந்து வாங்கினோம். இட்ஸ் அ லக்கி ஹோம். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்களும் வந்து நல்லா ஹாப்பியாகவும் லக்கியாகவும் அவங்களும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம விஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு பை பை சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா எல்லாமே இங்கேயே வீட்டிலே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டோட கீ, அதுக்கப்புறம் கராஜ் ஓப்பனர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் பர்மிட், அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து ஜிம் யூஸ் பண்ணுற கார்டு. கம்யூனிட்டி கிளப்லாம் யூஸ் பண்ணோம், ஸ்விம்மிங் பூல்லாம் யூஸ் பண்ணால் இந்த கார்டு வச்சு தான் நம்ம போனோம். ஸோ இது எல்லாமே இங்கேயே வச்சுட்டு சொன்னாங்க. வீடு நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பெஸ்ட்டு. ஒன்று நம்ம வந்து க்ளீனர்ஸ் யாரையாவது வச்சு க்ளீன் பண்ணலாம். க்ளீனர்ஸில் என்ன, க்ளீனர்ஸ் எவ்வளோ கேட்பாங்க, மேபி $150 or $200 கேட்பாங்க. நம்மளால் முடியலன்னா க்ளீனர்ஸ் வச்சு க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் எப்படியும் மூவ் பண்ணிட்டு போகிறோம். மூவ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுலாம். 1 or 2 days நம்ம வச்சோன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி எங்கேயாவது பெயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னா லோஸ் அது மாதிரி வால்மார்ட் இல்லை ஹோம் டிப்போ அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஏதாவது பிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதனா உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கடையிலலாம் நீங்கள் போனீங்கன்னா $10 அவ்வளோதான் வரும் அந்த பிளைண்ட்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம பார்த்து அதில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதிகமாக நம்ம காசு பே பண்ண வேண்டாம். ரைட், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு my channel Simply with Viji, and I will see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye. So இந்த வீட்டில் இங்கெல்லாம் வந்து எவ்வளோ சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம், எவ்வளோ குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். வரும்போது மழை எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. கொட்டுன்னு கொட்டுது மழை. கீழ் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அதில் தான் வீட்டுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான்.